2026/11 26/11 அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை ஒரு ஹிந்து தீவிரவாதம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ராமரை வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னது இந்த காங்கிரஸ். ஒரு விஷயத்திலையும் காஷ்மீரி பண்டிட்டுக்கு 1990s நடந்த அந்த கொலைக்கு ஒன்றுமே செய்யாதது இந்த காங்கிரஸ். இந்த மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு கட்சியை ஏன் மக்களிடம் சொல்லக்கூடாது? என்ன அதில் என்ன பிரச்சனை? அது நீங்கள் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹிந்து பெண் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினால் அவங்களுடைய சொத்தும் இஸ்லாம் ஹஸ்பண்டுக்கு போகணும். ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஹிந்துவை மணந்தால் அந்த இஸ்லாமிய பெண்ணின் சொத்து அந்த இந்துக்கு போகக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறது? அதான் பிரதமர் சொல்கிறாரு, உங்கள் சொத்துக்கள்லாம் வெளியில் போகும், அவர்களோட சொத்து அப்படியே தான் இருக்கும். ஏன் இப்போ பர்சனல் வக்கீஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்களேன், எல்லாருக்கும் கொடுங்களேன். வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்து எல்லாருக்கும் கொடுங்களேன். அது எது ஹிந்துக்களை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு 20 கோடி மக்களை மட்டுமே நீங்கள் 20 கோடி மக்களுக்கு நீங்கள் செய்யறதுக்கு மட்டும் நீங்கள் பிரதமரால, நீங்கள் 140 கோடி மக்களுக்கும் நீங்கள் பிரதமராக இருக்கணும். செக்குலர் பார்ட்டின்னு சொல்லிக்கிறவங்க செக்குலர் பார்ட்டியாக நடந்துக்காத போது அதை இந்த பிரதமர் கோடிட்டு காட்டும் போது எப்படி வெறுப்பு பேச்சு வரும்? நீங்கள் வந்து ஒரு சக்திக்கு எதிர்க்க நாங்கள் சண்டை போடுறோம்னு திரு ராகுல் காந்தி பேசினாரு. ஒருத்தரும் வந்து இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்போம் பேசினா கூட அத உடனே வந்து அந்த இந்து தெய்வத்தோட அதை கனெக்ட் பண்ணி அவங்க சக்திக்கு வந்து எதிரா சொல்றாங்க. அவர் தீய சக்திக்கு அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க சக்திங்கிறது இந்துக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள், அத வந்து எப்படி வந்து எதிர்த்து சொல்றாரு. மதத்தோடயே கனெக்ட் பண்ணிட்டு போறீங்க. எனக்கு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு வார்த்தை உதயநிதி பேசியது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அவங்களுடைய தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உதயநிதி அவர்களை தண்டிக்கணும்னு சொல்றாங்களே. ஸோ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தேசிய காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? இந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு இதை விட உங்களுக்கு வெறுப்பு பேச்சு வேற ஏதாவது இருக்கா? அங்கே கேட்டால் ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பாங்க. கார்டுவெல் டெஃபினேஷன் தான் திருப்பி வரும். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறுன்னு. அங்கே மேடையில் உட்கார்ந்த வீரமணி சனாதனமும் இந்து மதமும் ஒன்று என்று அங்கே உட்கார்ந்து மேடையில் சொல்றார். அப்போ உங்களோட வெறுப்பை வந்து ஒரு மதத்தில் மட்டும் நீங்க காமிச்சிட்டு நீங்க எங்களுக்கு போதிக்க. ஒரே நிமிஷம் இதுக்கு மட்டும். இப்ப வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் சொல்லியிருக்காரு, உதயநிதி கண்டிக்கப்படணும் கிடையாது, தண்டிக்கப்படணும் சனாதனத்தை பத்தி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய வாக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்த முஸ்லீம் இந்து எது பேசுகிறாரா? நான் கேட்குற கேள்வி. அதாவது சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். பிரதமர் மோடி பேசும்போதெல்லாம், அதாவது நீங்களே கேட்டீங்க இந்த கேள்வி, அதாவது நீங்க பல கேள்வி கேட்கல, நீங்க கேட்கணும். அவர் மகாசக்தி அது இல்லை, நீங்க தொடர்ந்து என்னை பேச விடாம கேள்வி கேட்டீங்க. நீங்க ஒரு கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். அவர் வங்காளதேசத்தை பிரிச்சு கொடுத்தான்னு சொன்னாரு. இதே வாஜ்பாய் தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்திரா காந்தியை பார்த்து சக்தின்னு சொன்னார் இல்லையா? அது பாகிஸ்தானை உடைச்சது வந்து காங்கிரஸ் செஞ்ச தவறாது நல்லதா? அன்னைக்கு மட்டும் பாஜக ஆதரிச்சு பேச்சா இல்லையா? நான் கேட்குறது. பாகிஸ்தான் போகிறதுக்கு காரணம் யார்? 1940 அவங்க 1930 வந்து இவங்க இது பண்ணுறாங்க பிஜேபியுடைய தாய் கட்சியான ஆர்எஸ்எஸ் வந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கணுங்கிறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து ஜின்னா கேட்குறாரு. அப்போ யார் காரணம்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ பிரித்து கொடுக்க சொல்கிறது நீங்கள், இது பண்ணுறது நீங்கள். அப்போ சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், அவர்களுடைய எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. சாதிவாரி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் கேட்கிறாரு? நீங்க ஓபிசின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு முன்னாடி ஆட்சியில இருந்தப்பவே காங்கிரஸ் 2017 எடுத்துச்சுமா? அவங்க ஒண்ணு செய்யலமா? 10 வருஷமா ஆட்சியில் இருந்தவங்க 10 வருஷத்தை மட்டும் எடுத்து நீங்க இப்ப பேசுறீங்க. இந்த சாதிவாரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த காங்கிரஸ் இத செஞ்சிருக்கலாமா? இப்ப மட்டும் புதுசா வந்து எதுக்கு சாதிவாரி எடுத்ததை வச்சுதான்
தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கர்நாடகத்தில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கேரளாவில் இடஒதுக்கீடு, எல்லா மாநிலங்கள்லையும் இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்ததுதான் காங்கிரஸ் வந்து சென்ஸ். இவங்க எடுக்க வேண்டிய மகளிர், உங்களை மகளிருக்கு 3ல் 1 பங்குங்கிறாங்க. ஏன் அதை வந்து கொண்டு வரல, அமலுக்கு கொண்டு வரல? 2026 இனிமேல் சென்செக்ஸ் எடுப்பாங்களாம், அப்புறம் அதுக்கு மேலே தொகுதி வரையறை பண்ணுவாங்களாம். அப்போ எப்போ கிடைக்கும்? பெண்களுக்கு செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்துறாங்க. இல்ல அத கூட இப்ப இவங்க முன்னெடுக்கிறாங்களே சார். நான் கேக்குறது என்னன்னா, எதா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவா இருக்கட்டும், எல்லாம் இப்ப பேசுற காங்கிரஸ் முன்னாடி ஆட்சியில இருந்த போது இதை செயல்படுத்தி இருக்க முடியாதா? செயல்படுத்துச்சுல்ல பல மாநில. இப்ப நான் கேக்குறது, கேரளாவுல இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இல்ல சார், இல்ல நான் திரும்ப பேசுவோம். இத ஸ்ரீராம் நான் முடிச்சுக்கிறேன். ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? காங்கிரஸ். தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு காங்கிரஸ்காரன். நான் கேட்டேன் கலைஞர்கிட்ட, கலைஞர் என் பேரை சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்ததை தடுத்தது யாரு? இருங்க சார், இது ஒட்டுமொத்தமா அதை நம்ம மறைச்சிட முடியுமாங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. தமிழ்நாட்டுல வந்து மோடி அவர்கள் இதை பேசியிருப்பாரா, இதே இந்து முஸ்லீம்னு பேசியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க தைரியமா போய் வடநாட்டுல போய் பேசுவாங்களா சனாதனத்தை ஒழிப்போம்னு? எந்தெந்த மாநிலத்துல இவங்க பேசுறதுலாம் அப்ப கரெக்டா? உங்க மாநிலத்துல மட்டும் எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பாதோ அங்க நீங்க பேசுறீங்க. தைரியமா இருந்தா கர்நாடகால போய் இங்க பேசினவங்களை பேச சொல்லுங்க. தைரியமா இருந்தா போய் மகாராஷ்டிரால இங்க பேசினவங்களை போய் பேச சொல்லுங்க. கூட இதயத்துலான அங்கே நிக்க வச்சுக்கோங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல இருந்து சனாதனத்தை ஒழிப்போம் இதயத்துல்லா அவர்கள் அங்க நிக்கிறாரான்னு நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன், பண்ணுவாரான்னு கேளுங்க. சோ இவர்கள் பேசுவது எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் வந்து அகண்ட பாரதத்தை 100 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. யாரையும் பாகிஸ்தானை பிரிக்கணும். பாகிஸ்தானை பிரித்தது நேருவும் காந்தியும் அவர்கள் தானே தவிர ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் இல்ல. அகண்ட பாரதத்தை பார்க்கிறோம். யார் வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டோம், செக் பண்ணிக்கிட்டோம். இது ஒரு அபாண்டமான பொழி, அதை ஏற்றுக்க முடியாது.